அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு நல்ல டேஸ்டான மற்றும் நல்ல ஹெல்த்தியான பீட்ரூட் சாண்ட்விச் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. அதுக்கு முதல்ல ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, அதையும் பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. 2 பீட்ரூட்டை நல்லா பொடியாக சீவி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு, எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பொடி பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம், அது கூடவே பொடி பொடியாக நறுக்கின கருவேப்பிலை அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் ஒரு தக்காளியை நல்லா பொடி பொடியாக நறுக்கி அதை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு, கூடவே மிளகாத்தூள், உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ நீங்கள் துருவி வச்சுருக்கிற பீட்ரூட்டை உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. பீட்ரூட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுக்கோங்க. அது வெங்காயம் தக்காளி கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு பீட்ரூட் நல்லா வேக விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு அரை டம்ளர் தண்ணியை ஆட் பண்ணி நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், பீட்ரூட் நல்லா வெந்து கரெக்டாக இருக்குது. உப்பு மட்டும் லைட்டாக பார்த்துக்கோங்க. காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னா அது ஃபுல்லாக ட்ரை ஆக வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்து அதையே ஃபேனுக்கு அடியில் வச்சு ஆற வச்சுக்கோங்க. இந்த பீட்ரூட் அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4 சாண்ட்விச் வரைக்கும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ வாங்க சாண்ட்விச்சுக்கு ரெடி பண்ணிக்கலாம். நான் 6 பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்லைஸ் சீஸை எடுத்து அதை பாதியாக கட் பண்ணி அதுலேயும் பாதியாக கட் பண்ணி இப்போ ஒரு பிரெட்லேயும் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து நம்ம ஆற வச்சுருக்கிற பீட்ரூட்டை உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற ஹாஃபை உள்ளே வச்சு 2க்கு நடுவில் வச்சு இருக்கிற மாதிரி வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்படி சீஸ் கட் பண்ணி வைக்க உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா ப்ரெட்டில் டைரெக்டாகவே 2 சைடும் பீட்ரூட் வச்சு நடுவில் சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் நெய் விட்டு இல்லை பட்டர் கூட நீங்கள் விட்டுக்கலாங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிரெட் ஸ்லைஸ் பீட்ரூட் அந்த இது மிக்ஸை எடுத்து வச்சுக்கலாங்க. அந்த பேனில் எடுத்து வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2-3 டைம் நல்லா திருப்பி விடுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேலேயும் பட்டரோ இல்லது நெய்யோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டு திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்து சர்வ் பண்ணலாங்க. நல்லா டேஸ்டான பீட்ரூட் சாண்ட்விச் ரெடி. இந்த சாண்ட்விச் கூட நீங்கள் டொமேட்டோ கெச்சப் கூட வச்சு சாப்பிடலாம். இதை நீங்கள் மார்னிங் டிஃபனுக்கு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இந்த சாண்ட்விச் இருக்குங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஈவினிங் ஸ்நாக்காகவும் எடுத்துக்கலாம். பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. Thank you for watching.